ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோஸில் வந்துட்டு பாட்டி ஒரு பக்கம் பக்கத்து வீட்டில் போய் பதுங்கிடுச்சிங்க. ஆனால் இதுக்காக கதிர் மேலே எல்லாரும் கோவப்பட்டவங்க உள்ள வீட்டுக்குள்ளே வேக வேகமாக விறுவிறுப்பாக வந்து ஐயோ மாட்டிக்கிட்டோமே, சவுண்டு சரோஜா வந்து சவுண்டு கண்டு மணிக்கு நம்மளை கிளிப்பாளேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்க டைமில் கோமதி அம்மா என்றீங்க. சவுண்டு சரோஜான்னு சொன்னதே நம்ம கோமதி அம்மா தான். ஏன்டா எனக்கு எங்கள் அம்மா எவ்வளோ முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும்டா. எங்கள் அம்மா என் கூட இருக்க மாட்டாங்களான்னு எவ்வளோ எங்கே இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும்டா. என் வழி வேதனையும் தெரிஞ்ச நீயே கடைசியில் இப்படி பண்ணிட்டியேடா, சொல்லுடான்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு உழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ராஜி, ஒரு பக்கம் பாண்டியன், ஒரு பக்கம் கோமதி அம்மா. அப்படி 3 பேர்ட்ட இருந்து என்ன காப்பாத்து தாயி, முப்பாத்தா செல்லாத்தா மாரியாத்தான்னு சொல்லிட்டு கூப்பிடாத ஆத்தா இல்லைங்க. கடைசியில் வந்தது யார்? நம்ம பாண்டியனுங்க. உண்மையை சொல்றியா இல்லையான்னு உழுக்க. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா தெருமுனையில் நம்ம அப்பாவை தப்பாக பேசினாங்க, அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் அனுப்பி விட்டேன்னு ஒரு டம்மி காரணத்தை சொல்கிறாரு. நம்ம ராஜி ஒரு பக்கம் ரூம்குள்ளே கூட்டு போயிட்டு நீ போகிற போக்கே வர சரியில்லை, ஆனால் கேட்டால் இப்படி அப்படின்னு காரணத்தை சொல்கிறேன், எனக்கு எதுவுமே தப்பாக படுது, அதான் ஏன் கதிர் இப்படி இருக்க மாட்டான்னு சொல்லி விட்டுட்டு கிளம்புறாங்க. ஆக மொத்தத்தில் எல்லாத்தையும் ஒரு தப்பான பேர் வாங்கிட்டு ஏ கதிர் வாங்கினாலும் பரவாயில்லன்னு மாமனாருக்காக இவ்வளோ பண்ணுறாரு. அங்கே ஒரு பக்கம் சின்ன பிள்ளை பண்டிகை மருமவனை கழுவி ஊத்தா, ஏன் மருமவனாடா கழுவி ஊத்துறா, இவ்வளோத்துக்கு காரணம் நீ தாண்டான்னு சொல்லிட்டு சக்தி வேலை குத்தி காமிக்கிறாரு பெரிய கவுண்டரு. சரி விடுங்க, இவங்க 2 பேரும் இப்படி தான் அடிச்சுப்பாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேற யாரை காமிக்கிறாங்க தெரியுமா? அதாவது சரவணனை காமிக்கிறாங்க. சரவணனை கூப்பிட்டு நம்ம கோமதி அம்மாவும் பாண்டியனும் மறுபடியும் ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எது பண்ணாலும் உன் குழந்தையோட லைஃப் பாதிக்கும், நீ யோசிச்சு பண்ணுப்பான்னு சொல்ல, என்ன தயவு செய்து கம்பல் பண்ணாதீங்க அவளோட சேர்ந்து வாழ சொல்லிட்டு சொல்றாங்க. நீ என்ன முடிவில் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த பொண்ணு அலைக்கா கூட்டு வந்து வீட்டில் உட்கார வைக்கலாம் நீ பார்க்குற, ஆனால் அது எதுவுமே நடக்காதுங்கிறது உனக்கு தெரியாமல் போயிடுச்சப்பா தம்பி. ஓகே.